இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வணக்கம் வணக்கம். ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் வீடியோ, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ப்ளீஸ் மேக்சிமமாக ஷேர் பண்ணுங்க. சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களோட பேரை தயவு செஞ்சு முக்கியமாக போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க யார் யார் அங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிங்கப்பூர் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக் குரூப்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்படி குவாரண்டைன் காசு கட்டாம நீங்க எப்படி வரணும், அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இதைத்தான் இத்தனை நாள் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு தேடி ஒரு 6 கேஸ் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டோம் குவாரண்டைன் காசு கட்டாம, சரிங்களா? So please இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I will start. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, கொஞ்ச நேரம், just give me 1 second. கொஞ்ச நேரம். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து முக்காவாசி பேர் வந்து பிஆர், சிங்கப்பூர் பிஆரையும் உள்ளுக்கு டேக் பண்ணுங்க. சிங்கப்பூர் பிஆர், அதாவது மலேசியன்ஸ் இப்ப சிங்கப்பூர்ல பிஆரா இருக்கிறவங்க அவங்களையும் டேக் பண்ணுங்க. ஸோ ஓகே, இப்போ பிசிஏ, இப்போ வந்து நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு குவாரண்டைன், அதாவது 14 நாள் குவாரண்டைன் இல்லாம எப்படி நீங்க வந்து மலேசியாவுக்கு வரணும், சரிங்களா? இது வந்து ஃபுல்லா இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து மலேசியா எம்பசி, சிங்கப்பூர்ல இருக்கிற மலேசியா எம்பசி, அவங்க பேரை வந்து நான் சொல்ல விரும்பல, அவங்க வந்து ரொம்ப நம்மளுக்கு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம என்னென்ன செய்யணும்னு. நான் நேத்துல வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாருமே வந்து சிங்கப்பூர் எம்பசி முன்னுக்கு வெள்ளிக்கிழமை போங்க 11 மணிக்கு நான் சொல்லியிருந்தேன். அதை கேன்சல் பண்ணிருங்க, போகாதீங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டு அதுக்குள்ள தீர்வை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப எல்லாருமே சிங்கப்பூர்ல இருக்கீங்க, குவாரண்டைன் காசு 14 நாள் கட்டாம எப்படி மலேசியாவுக்கு வருது? ஆக்சுவலி the process is very simple. என்னன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து இத வந்து தெளிவா நம்ம கிட்ட சொல்லல. இது ஏன் அவங்க தெளிவா சொல்லலன்னு நான் சொல்லிடுறேன். தெளிவா சொன்னா நீங்க எல்லாம் அப்படி வந்துடுவீங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னா இங்க உள்ள கவர்மெண்ட்னால இங்க இருக்கிற ஹோட்டலுங்களுக்கு வந்து சரிமகன் கொடுக்க முடியாது. இதான் உண்மை, சரிங்களா? சோ இப்ப வந்து தெளிவான விஷயம், தயவு செஞ்சு எல்லாருமே கேளுங்க. சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க வந்து பிஆர் தவிர்த்து எல்லாமே வந்து நீங்க அங்க வேலை செய்றீங்க, சரிங்களா? யூ ஆர் ஆல் ஒர்க்கிங் தேர். நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயர் கீழே வந்து நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து 90 டேஸ், 90 நாள், யாரு வந்து 90 நாளுக்கு மேல சிங்கப்பூர்ல இருக்கிறீங்களோ நல்லா கேட்டுக்குங்க. 90 நாளுக்கு மேல யார் யார் சிங்கப்பூர்ல இருக்கீங்களோ, நீங்க சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, ஒரு கம்பெனி கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க எல்லாருமே வந்து பிசிஏ கீழே வரலாம். நல்லா கேட்டுக்குங்க, பிசிஏ கீழே வரலாம், 100% நீங்க வரலாம். ஓகே, இப்ப எப்படி நீங்க பிசிஏ கீழே நீங்க வரணும்னா வெரி சிம்பிள். பிசிஏ கீழே வந்து நிறைய பேர் வந்து மலேசியாவோட அப்ரூவலுக்கு வெயிட் பண்றீங்க. நல்லா கேட்டுக்குங்க, நிறைய பேர் வந்து பிசிஏ அப்ளை பண்ணும்போது மலேசியா இமிகிரேஷன்ல இருந்து, மலேசியா அரசாங்கத்துல இருந்து அப்ரூவலுக்கு வெயிட் பண்றீங்க. அவங்க வந்து டி தோலான்னு போட்டோன்னே நீங்களாம் மனசு உடஞ்சி எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஆனா மலேசியா வந்து ரிஜெக்ட் பண்றாங்கன்னு. நல்லா கேட்டுக்குங்க, மலேசியாவோட அப்ரூவல் பிசிஏக்கு உங்களுக்கு தேவையே கிடையாது. மலேசியா பிசிஏக்கு அப்ளை பண்ணாதீங்க. You don't need to apply for Malaysian PCA. நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டியது வந்து நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு சேஃப் டிராவல், நல்லா கேட்டுக்குங்க, கூகுள்ல போயிட்டு safetravel.ica.gov.sg தயவு செஞ்சு யாராச்சும் டைப் பண்ணி போடுங்க. safetravel.ica.gov.sg, சரியா?
இது வந்து உங்க HR கிட்ட சொல்லி நீங்க பண்ணணும். இந்த வெப்சைட்க்கு போயிட்டு மலேசியா கவர்மெண்டோட அப்ரூவல் தேவை கிடையாது. ஐ அம் ரிப்பீட்டிங் அகைன், தயவு செஞ்சு திருப்பி திருப்பி கால் பண்ணி கேட்காதீங்க. மலேசியா இமிகிரேஷனோ மலேசியா அரசாங்கத்துடைய அப்ரூவல் உங்களுக்கு தேவை இல்லை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் PCA? பீரியாடிக் கம்யூட்டிங் அரேஞ்ச்மெண்ட். 90 நாளுக்கு மேல சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை மலேசியன்ஸும் you can come back under this. சரிங்களா? சோ நீங்க வந்து don't confuse please ஷாமா. வேற வேற இது கொடுக்காதீங்க. just put what I am telling you all. கீழ வந்து you all just type what I am telling you all. okay? Malaysia CPA apply now, no need. அந்த மலேசியா okay, நீங்க வந்து அதுல போயிட்டு what you have to do is அதுல கீழ பாருங்க travelers for Malaysia. நல்லா கேட்டுக்குங்க. travelers for Malaysia ன்னு சொல்லி ஒன்னு இருக்கு. அந்த travelers for Malaysia வந்து you all have to go and click there. சரிங்களா? travelers for Malaysia நீங்க போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து அந்த வெப்சைட்ல வந்து சைடுல on your leftல வந்து நீங்க பாத்தீங்கன்னா there's ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து reciprocal green lane, இன்னொன்னு வந்து periodic commuting arrangement. ஓகேயா? சோ நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு periodic commuting arrangement போய் கிளிக் பண்ணுங்க. periodic commuting arrangement போய் கிளிக் பண்ணீங்கன்னா requirement and process னு ஒன்னு வரும். requirement and process. சோ நீங்க requirement process போய் கிளிக் பண்ணுங்க. நான் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன், தெரியாதவங்க இந்த வீடியோ நல்லா பாருங்க. சரியா? சோ requirement and process நீங்க போய் கிளிக் பண்ண உடனே அது கீழ ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் மலேசியன்ஸ் யார் யார் அங்க வேலை செய்றீங்களோ அங்க வந்து ஒரு நீல கலர் டெக்லைன் வரும். அத போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா it will bring you straight to the இதுக்கு கொண்டு போயிடும். எதுக்கு? உங்களோட HR வந்து அந்த ஃபார்முக்கு ஃபில் அப் பண்றதுக்கு அங்க போயிடும். சரிங்களா? அது நான் திருப்பி வந்து I will send you all the link. நல்லா திருப்பி கேட்டு, இல்லாட்டி நீங்க நேராவே அந்த லிங்க்குக்கு போலாம். எப்படின்னா safetravel.ica.gov.sg/malaysia/pca/apply-now. Can anyone put that please? நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், நல்லா கேட்டுக்குங்க. safetravel.ica.gov.sg/malaysia/pca/apply-now. சரிங்களா? சோ இத வந்து உங்களோட HR போய் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க, சிங்கப்பூர் வந்து will give you all approval 10 நிமிஷத்துல இருந்து 24 hours குள்ளார வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நார்மலா சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து 10-15 நிமிஷத்துலயே அப்ரூவல் கொடுத்துரும். சரியா? அதை நீங்க அப்ளை பண்றதா இருந்தா நீங்க ரெண்டு விஷயம் நீங்க செய்யணும். நல்லா கேட்டுக்குங்க. அதை வந்து நீங்க அப்ளை பண்றதா இருந்தா ரெண்டு விஷயம் நீங்க செய்யணும். முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா $186 $186 வந்து நீங்க வந்து உங்க எம்ப்ளாயர் கிட்ட கட்டணும். ஏன்னா உங்க எம்ப்ளாயர் வந்து அதை வந்து அந்த சிஸ்டம்ல வந்து அவங்க காசு கட்டி ஆகணும். சரிங்களா? சோ 186 சிங்கப்பூர் டாலர் வந்து நீங்க வந்து உங்க எம்ப்ளாயர் கிட்ட கொடுக்கணும். உங்க எம்ப்ளாயர் வந்து பரவாயில்ல நாங்களே கட்டிக்கிறோம்னு சொன்னா உந்தோம். ஆனா நீங்க வெளியே வர்றதுக்கு நீங்க தான் அந்த காசை கட்டணும். அது எம்ப்ளாயர் தங்கம் கிடையாது. சரிங்களா? சோ $186 நீங்க கட்டணும். $186 கட்டுறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா நீங்க வந்து ஹோட்டல் சூஸ் பண்ணணும். அதாவது நீங்க லீவுக்கு போயிட்டு திருப்பி உள்ளுக்கு வரும்போது நீங்க 7 நாளுக்கு வந்து நீங்க வந்து ஹோட்டல் எடுத்துக்கணும். சரிங்களா? நீங்க வந்து ஹோட்டல் வந்து 7 நாளுக்கு நீங்க எடுக்கணும். ஹோட்டல் லிஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நேத்து வந்து நம்ம ஒரு ஆள் மூலியமா தேக்கால ஒரு ஹோட்டல் எடுத்தாரு, வெரி சீப்பா எடுத்தாரு. எவ்வளோ டாலர் தான் எடுத்தாரு. சோ அவரே வந்து அப்ரூவ் பண்ணிட்டு அவர் இப்ப ஸ்ராம்பானுக்கே வந்துட்டாரு. நேத்து தான் அப்ரூவ் பண்ணாரு,
இன்னைக்கு அவர் சிராம்பான்ல இருக்காரு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல். இந்த 186 வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு விளங்குதா உங்களுக்கு? நீங்க ஸ்வாப் டெஸ்ட், அதாவது எப்பனா நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வெளியே ஆவறீங்களா, வெளியே ஆயிட்டு திருப்பி நீங்க வரீங்களா, அப்ப வந்து உங்களுக்கு ஸ்வாப் டெஸ்டும் 7 நாள் குவாரண்டைன் காசும் வந்து நீங்க சிங்கப்பூர்ல கட்டிடணும், உங்க எம்ப்ளாயர்கிட்ட கட்டிடணும். சரியா? இது வந்து உங்க எம்ப்ளாயர் கிட்ட நீங்க பேசலாம். எம்ப்ளாயர் கட்ட போறாங்களா, இல்லாட்டி என் சம்பளத்துல இருந்து நீ பாதி பாதி வெட்டிக்க போறியா, இந்த மாதிரி நீங்க பேசணும். சரிங்களா? நீங்க பேசி இத ரெண்டே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா மலேசியால உங்களுக்கு குவாரண்டைன் ஒரே நாள், உங்களுக்கு 14 நாள் குவாரண்டைன் கிடையாது. அந்த 2200 வெள்ளி நீங்க கட்ட தேவையில்லை. இந்த பிசிஏ அப்ரூவல் வந்து 10 நிமிஷத்துல கிடைக்குது. நம்ம 1 ஹவரே வச்சுக்குவோம். சோ நீங்க வெளியாக போறதா இருந்தா ஹெச்ஆர்ட்ட சொல்லி பிசிஏ கீழ வந்து உங்களை அப்ளை பண்ண சொல்லுங்க. சரியா? நான் அடுத்தது ஒரு விஷயத்துக்கு வரேன், வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். சோ உங்க ஹெச்ஆர்ட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லிட்டீங்கன்னா நீங்க உங்க ஹெச்ஆருக்கு கொடுக்க வேண்டியது வந்து அந்த 7 நாள் உள்ள எந்த ஹோட்டல்ல நீங்க குவாரண்டைன் பண்ண போறீங்க, ஒருத்தங்க நீங்க என்ன பண்ணலாம், உங்க ஹோட்டலுக்கு கால் பண்ணி புக்கிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அகோடால பே லேட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. சரியா? பே அண்ட் ஹோட்டல் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஜன்ஜி வந்து நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா சிங்கப்பூருக்கு, நீங்க எங்க சிங்கப்பூர்ல தங்க போறீங்கன்னு நீங்க அங்குள்ள கவர்மெண்ட் கிட்ட சொல்லி ஆகணும். சரியா? நீங்க அங்குள்ள கவர்மெண்ட் கிட்ட நீங்க போயிட்டு வரும்போது எங்க தங்க போறீங்கன்னு முன்கூட்டி நீங்க சொல்லிடணும். சோ இத நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க மலேசியாவுக்கு வரும்போது உங்களுக்கு குவாரண்டைன் காசு கிடையாது. நோ, ஒரே ஒரு நாள் தான் நீங்க குவாரண்டைன் பண்ணுவீங்க. இங்க உள்ள 200 ரிங்கெட் 200 ரிங்கெட். ஓகே, 200 ரிங்கெட் மட்டும் தான் நீங்க கட்டணும். Wait, somebody is asking a question. Hotel we need to found ourselves. Yes, hotel வந்து நீங்க சொந்தமாவே தேடிக்கணும். அது வந்து உங்க HR தேடாது. சோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து என்ன மாதிரி ஹோட்டல்ல நீங்க தேட போறீங்களோ இட்ஸ் அப் டு யூ. ஆனா சிங்கப்பூர் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் they want you to give a place. நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க தங்க போறீங்கன்னு. சரியா? you can take hotel or you can take service apartment. நீங்க வந்து இது எடுக்க முடியாது, என்ன சொல்லுவாங்க, HDP எடுக்க முடியாது, flats அதெல்லாம் நீங்க எடுக்க முடியாது. நீங்க தனியா 7 நாள் குவாரண்டைன் பண்றதுக்கு வந்து you have to get a place. இத மட்டும் நீங்க சிங்கப்பூர்ல செஞ்சிட்டீங்கன்னா within 24 hours you can come to Johor and you can go back to your house. பயப்படவே தேவையில்லை. சோ PCA ல வரவங்க கவர்மெண்ட், மலேசியா கவர்மெண்ட் அப்ரூவல் தேவை கிடையாது. you all don't need the Malaysian government's approval. தேவை கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், மலேசியா கவர்மெண்டோட அப்ரூவல் தேவை கிடையாது. நீங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் கேளுங்க. உங்க HR வந்து அந்த சிஸ்டம் நான் சொன்னேன்ல, அதுல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு HR அப்ளை பண்ண சொல்லுங்க. அப்ளை பண்றதுக்கு it will only take the HR 5 நிமிஷம் தான் பிடிக்கும் அப்ளை பண்றதுக்கு. ஆனா அந்த 186 யார் கட்ட போறாங்கன்னு முடிவு பண்ணிக்கங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து இதோ நிறைய பேர் கேட்டுக்குங்க, நீங்க வந்து போயிட்டு HR போய் சொல்றீங்க நான் மலேசியாவுக்கு போறேன்னு. சரியா? HR என்ன சொல்றாங்க, HR சொல்றாங்க நீ போறதா இருந்தா அப்படியே போயிரு, ரிசைன் பண்ணிட்டு போயிருன்னு சொல்றாங்களே. சட்டப்படி சிங்கப்பூர்ல அது தப்பு. எந்த HR அந்த மாதிரி சொல்றாங்களோ நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். சரியா? HR மேல வந்து நீங்க ரிப்போர்ட், அந்த கம்பெனி மேல நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். சோ இதையும் நீங்க டைப் பண்ணிருங்க. என்னன்னு நான் இமெயில் அட்ரஸ் கொடுக்கிறேன். இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க இமெயில் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து labor@mhc.org.sg. நான் திருப்பி சொல்றேன், ப்ளீஸ் யாராச்சும் டைப் பண்ணுங்க. labor labor சரியா? labor worker labor at Malaysia, Hong Kong, China mhc.org.sg. ப்ளீஸ் யாராச்சும் டைப் பண்ணி போட்டுருங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவங்க யாருன்னா they are Malaysian embassy ல இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு என்னாச்சும் பிரச்சனைனா they will bring this to MOM. சரியா? நீங்க வந்து மலேசியன் எம்பசில வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். and I know
personally the person who is in charge for this, அவங்க கிட்ட நான் பேசி இருக்கேன் இன்னைக்கு, சரிங்களா? சோ அவங்க வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்னு. ரெண்டாவது வந்து you can also report to www.mom.gov.sg/employment. MOM ல கூட நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணலாம். என்னன்னு, நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்து 90 நாள் ஆச்சு, நான் லீவுக்கு போறேன், ஆனா என்னோட பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ போறதா இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வந்து உங்களோட மஜிக்கான் உங்களை மிரட்டுனாங்கன்னா நீங்க MOM ல ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க பயப்படவே தேவையில்லை. சிங்கப்பூர் they are very strict on this. MOM ல ரிப்ளை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். labor@mhc.org.sg ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு இடம் இருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, மைக்ரண்ட் ஒர்க்கர் சென்டர். சரியா? அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செய்றவங்க, அவங்க வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர் சென்டர், இதை நீங்க கூகுள் பண்ணுங்க, மைக்ரண்ட் ஒர்க்கர் சென்டர். ஓகே, அதாவது மிக்ரண்ட்ஸ்லாம் who come here. ஓகே, மைக்ரண்ட் ஒர்க்கர் சென்டர் கூகுள் பண்ணி அவங்க கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா they are an independent NGO. அவங்க உடனடியாக they will bring if there is a dispute between you and your employer. அதாவது உங்களுக்கும் நீங்க வேலை செய்யற பாஸுங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவங்க வந்து உங்களை ஏமாத்துற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க மிக்ரண்ட் ஒர்க்கர் சென்டருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், மலேசியன் எம்பசிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், MOM கிட்ட நேரா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, and what will MOM do if there's a proof that they have told you like this? MOM will cancel their labor supply license if it's a serious offense. So MOM வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. சோ நீங்க எக்காரணத்தை கொண்டு பயப்படவே தேவையில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க பாஸ் வந்து நீ போறதா இருந்தா அப்படியே போன்னு சொல்றான், இதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட வேலை செய்ய போறது இல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? MOM ல போய் தைரியமா போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, நான் இங்க வந்து 90 நாள் ஆச்சு, என்ன வந்து மலேசியாக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை மலேசியாக்கு அனுப்புறது வந்து உங்களோட ஆனுவல் லீவ்ல தான் அனுப்புறாங்க. சோ உங்க ஆனுவல் லீவ் வந்து 21 நாள் மேக்ஸிமம். they can only send you on your annual leave. சோ உங்க ஆனுவல் லீவ்ல தான் உங்களை அனுப்புறாங்க. ஆனா இன்னொன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும், இப்ப வந்து நீங்க காசை கட்டி, ஹோட்டல் காசுலாம் கட்டிட்டு நீங்க வெளியே ஆவறீங்க. ஓகே, PCA ல வெளியே ஆவறீங்க, வெளியே ஆயிட்டு திருப்பி வரேன்னு சொல்லிட்டு நீங்க வாக்கு கொடுக்குறீங்க. சோ உங்க முதலாளி வந்து வேற ஆள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க முதலாளிக்கு தெரியும் இத்தனாம் தேதி நீங்க திருப்பி வந்துருவீங்கன்னு. இத்தனாம் தேதி நீங்க திருப்பி ஒழுங்கான ரீசன் கொடுக்காம நீங்க வரலனா you might be blacklisted from going into Singapore again. இத எதுக்கு நான் சொல்றேன்னா, சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து உங்க பாதுகாப்புக்கு என்ன செய்றாங்கன்னா, உங்களை அனுப்புறாங்க, அந்த கம்பெனியை அகைன்ஸ்ட் பண்ணி உங்களை அனுப்புறாங்க. சோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி நீ வெளியாவற, 21ஆம் தேதி நீ திருப்பி வேலைக்கு வந்துடணும். சரியா? சோ நீ வந்து 1ஆம் தேதி நீ வெளியாகி 21ஆம் தேதி நீ வேலைக்கு வரணும்னா, 1ஆம் தேதி வெளியாவற நீனு 14ஆம் தேதி சிங்கப்பூர் குவாரண்டைன் உள்ளுக்கு பூந்துடணும். சோ இந்த 1ஆம் தேதி நீ மலேசியாவுக்கு போயிட்டனா, on the 14 14வது நாள் வந்து 14ஆம் தேதி வந்து நீங்க வந்து திருப்பி வந்து சிங்கப்பூர் ஹோட்டல் உள்ளுக்கு வந்து குவாரண்டைன் பண்ணிரணும் 7 நாளுக்கு. சோ 21ஆம் தேதி நீங்க வேலைக்கு திருப்பி சேர்ந்துடணும். சரிங்களா? சோ இந்த நம்பிக்கையில தான் உங்களை வந்து விடுறாங்க. they will let you out. Okay, so but if you don't come back, that means அந்த எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு நஷ்டம் வர மாதிரி இருந்துச்சுன்னா, they might blacklist you unless you have discussed with your employer. உங்க எம்ப்ளாயர் கூட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு, எம்ப்ளாயர் சொல்றான் சரி பிரச்சனை இல்லை, உன்னை வந்து நான் பிளாக் லிஸ்ட் பண்ண மாட்டேன், நீ வந்து அந்த மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா அந்த எம்ப்ளாயர் வந்து நீங்க திருப்பி வராத பட்சத்துல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணா MOM will take a serious action. சரியா? நல்லா தெளிவா இருக்கா? சோ அங்க வேலை செய்றவங்க நீங்க தைரியமா எல்லாருமே PCA கீழ நீங்க தைரியமா வரலாம்.
உங்களோட பாசஸ் வந்து பிசிஏ அப்ளை பண்ணலனா நீங்க எம்ஓஎம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி லேபர் அந்த இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்புறம் மைக்ரன்ட் சென்டருக்கு அங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, இத தவிர்த்து பிஆருக்கு நான் வரேன். பிஆர் பத்தி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். ஓகே, இத தவிர்த்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனில வந்து 500 பேர் இருக்கீங்க. 500 பேரும் மலேசியன்ஸா இருந்துச்சுன்னா அவன் எல்லா 500 பேருக்கும் கொடுக்க முடியாது. the company cannot give you all like that, but the company can arrange you all. நீங்க எப்ப போறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அரேஞ்ச் பண்ணிரலாம், not an issue. சோ அந்த கம்பெனி சொல்றாங்க இல்ல எல்லாம் போயிட்டீங்கன்னா எப்படி, சரி அரேஞ்ச் பண்ணு, 50 பேரா நீ வந்து வெளியாக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம், ரொட்டேட் பண்ணிடலாம்னு சொல்லி நீங்க உங்க கம்பெனியில சொல்லணும். சோ இப்ப நான் வந்து எப்ப போறேனே நீ என்கிட்ட டேட் கொடு. சரி, நான் இந்த மொத 3 வாரத்துல நான் போல, எனக்கு 2வது ட்ரிப் கொடு, இல்லாட்டி 3வது ட்ரிப் கொடு. சோ அந்த மாதிரி வந்து நீங்க நெகோஷியேட் பண்ணணும் உங்க கம்பெனி கிட்ட. இப்போ ஒரு 500 பேர் எல்லாம் மலேசியா ஆள் இருக்குங்கன்னா நீ ஆல் கேன் டேக் டர்ன் கோ அண்ட் கம் முடியும். ஆனா கம்பெனி என்ன சொல்லுவான், எல்லாம் போயிட்டா எப்படி இருன்னு சொல்லுவான். அப்படி சொல்லாதீங்க. நான் வந்து நீ எனக்கு சூஸ் பண்ணிதா டேட், நான் எப்ப போனோன்னு எல்லாம் டேக் டர்ன் பண்ணணும். சரியா? சோ எல்லாருமே திருப்பி மலேசியாக்கு வர்றதுக்கு பிரச்சனையே இல்ல. சரியா? உங்க கம்பெனி அந்த மாதிரி திமிரா பேசுனாங்கன்னா, உங்க பாஸ் அந்த மாதிரி திமிரா பேசுனாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுங்க. இல்லாட்டினா let us know, we can also help you all. சரியா? So everyone who is working in Singapore don't need to get quarantine in Johor Bahru for 14 days if you all listen to what I'm telling you. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இங்க 2100 வெள்ளி கட்டி 14 நாள் நீங்க இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. சிங்கப்பூர்ல இருக்கிற மலேசியன்ஸ், நான் திருப்பியும் சொல்றேன், சிங்கப்பூர்ல இருக்கிற மலேசியன்ஸ் மலேசியாவுக்கு வரதா இருந்தா பிசிஏ அப்ரூவல் சிங்கப்பூர் மட்டும் கொடுத்தா போதும், மலேசியா கொடுக்க தேவை இல்ல. இந்த கவர்மெண்ட் வந்து ஏன் இதை மறைச்சிட்டாங்கன்னா இத்தனை நாள், அப்பதான் நம்ம மலேசியர்கள் வந்து முட்டாளுங்க மாதிரி என்ன செய்வாங்க, போயிட்டு ஹோட்டலுக்கு 2100 வெள்ளி கட்டுவோம், அப்பதான் ஹோட்டல்காரன் சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு விளங்குதா? இதனாலதான் இந்த விஷயத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. ஒண்ணு. ஓகே, இன்னொன்னு என்னன்னா, உங்களோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா, சரியா, நான் வந்து என்னோட விபி என்னோட வைஸ் பிரசிடென்ட் உடைய நம்பரை நான் கொடுக்கிறேன். கேன் சம்ஒன் புட் யுவர் கரன்ஸ் நம்பர்? ஷமாக்கா ஓ சம்ஒன் கரனோட நம்பரை போடுங்க ப்ளீஸ். நான் வந்து ஒருத்தரோட நம்பர் இப்போ வந்து நான் கொடுக்குறேன். உங்களோட அம்மா அப்பா யாராச்சும் இறந்துட்டீங்கன்னா, சரியா, இவர் சிங்கப்பூர்ல தான் இருக்காரு, உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா பிசிஏ அரேஞ்ச் பண்ணி உங்களை வெளியாக்க முடியுமோ நாங்க வெளியாக்கிடுவோம். நீங்க வந்து இங்க வந்து பிச்சை எடுக்க தேவையில்லை. நீங்க வந்து இவனுங்க கிட்ட வந்து எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு இத்தனை நாள் நம்மள போட்டு நாய் மாதிரி செஞ்சானுங்களே இவனுங்களை இந்த அரசாங்கம், அவனுங்க கிட்ட போயிட்டு நீங்க நிக்க தேவையில்லை. சரியா? பிசிஏலயே வாங்க, பிசிஏலயே நீங்க போங்க. நேத்து வந்து ஒரு கேஸ வந்து கரண் வந்து பிசிஏ மூலியமாவே ஃபுல்லாவே அவங்களோட அம்மா சாவுக்கு அப்பா சாவுக்கு அனுப்பிட்டாங்க. சரியா? செஞ்சிட்டோம். ஓகே, இத வந்து நம்ம ட்ரை பண்ணதுனால தான் நம்ம சொல்றோம். சோ அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க உடனே வெளியாவாதீங்க. ஓகே, உடனே வெளியாவாதீங்க. எனக்கு வந்து கரனோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோட செக்ரட்டரி இருக்கீங்களா, ப்ளீஸ் சம்ஒன் ப்ளீஸ் புட் நம்ம கரனோட ஃபோன் நம்பர் போடுங்க, கரனோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளீஸ். ஓகே, அவரோட நம்பர் வந்துருச்சுன்னா ஒரு நம்பர் கொடுக்குறேன். அவரை வந்து நீங்க வந்து யால் ஒன்லி, ஓகே, அவரே இருக்காரு. ஓகே, அவர் நம்பர் வந்து சிங்கப்பூர் நம்பர் வந்து எல்லாமே எடுத்துக்குங்க. 82083765. நான் மறுபடியும் சொல்றேன், 28083765. சாரி. சோ நீங்க வந்து உங்களோட வீட்டுல யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா
உடனே நீங்க பிசிஏ, ஏன்னா நீங்க பிசிஏல போயிட்டீங்கன்னா ஃபுல்லா நீங்க சாவுக்கே போயிடலாம். இப்ப இந்த முட்டாளுங்க மாதிரி தேவையில்லாம முகமூடியெல்லாம் போட்டு நம்மள ஒரு 3 ஹவருக்கு கூட்டு போய் காட்டுறானுங்களே, எதுக்குதான் இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னே தெரியல. நம்ம பிசிஏல வரலன்றானுங்க. இவனுக்கு முட்டாள்தனக்கு வந்து எல்லையே இல்ல. சோ நல்லா கேட்டுக்குங்க, யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா டோன்ட் நீட். ஏன்னா இந்த மாதிரி இறந்து கேள்விப்பட்டு நம்மளுக்கு மண்டையே எப்படியே பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த லைவ் வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் Facebookல, ஷார்ட்டான ஒரு வீடியோ, 1 நிமிஷம். அதை போய் பாருங்க. அது அந்த பையன் வந்து எனக்கு பேசி அனுப்பின ஆடியோ. காலங்காத்தாலே கேட்கும் போது எனக்கு என்னதான் சேருதுன்னு தெரியல. எனிவே அவர் அப்பா இறந்ததுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம வேண்டிக்கலாம். ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட். சோ நீங்க வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நீங்க வெளியாக போறீங்கன்னா பிசிஏலயே வெளியே ஆகுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். சரியா? பிசிஏ எடுத்து மிஸ்டர் கரண் வந்து எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமா செஞ்சிருவாரு. ஐ திங்க் பை half an hour 1 hour நீங்க வெளியே ஆகலாம். சரிங்களா? 1 hour நீங்க கேள்விப்பட்டு 1 hourல நீங்க வெளியே ஆயிரலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், ட்ரை பண்றோம். 1 hourல நீங்க வெளியே ஆயிட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு நாள் நீங்க குவாரண்டைன் பண்ணி ஆகணும். இங்க உள்ள குவாரண்டைனை வந்து இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து நான் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி இங்க இருக்கிற இவனுக்கு இருக்கானுங்களே இந்த ஒரு நாள் ஆக்குறானுங்களே, இதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடா ஆக்கிட்டோம்னா, அந்த ஸ்வாப் டெஸ்ட வந்து கொஞ்சம் சீக்கிரமா செய்ய சொல்லிட்டோம்னா, அவனுங்களுக்கு மிஞ்சி போனா இவனுக்கு காசு கேட்பானுங்க. சரியா? இப்ப 200 வெள்ளிக்கு வந்து ஒரு நாள் எடுக்கிறானுங்க, இன்னொரு 100 வெள்ளி போட்டு கொடுத்தா 1 ஹவர்ல கொடுப்பானுங்க. இங்கதான் எல்லாமே காசாச்சு, என்ன பண்றது? சோ அந்த மாதிரி என்னாச்சும் நம்ம பேசி உடனே ஸ்வாப் டெஸ்ட், இங்க மட்டும் ஸ்வாப் டெஸ்ட் 1 ஹவர்ல செய்ய முடிஞ்சுனா நீங்க வந்து அந்த அன்னைக்கே நீங்க வந்து வீட்டுக்கு போயிடலாம். நீங்க வீட்டுல போய் சேர்ந்துருவீங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஜேபிக்கு வந்துட்டீங்கன்னா we cannot help you all. நல்லா கேட்டுச்சா எல்லாத்துக்கும்? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து you all have to understand how to come out. சரிங்களா? இந்த பிசிஏ வந்து அப்ளை பண்ணி தான் நீங்க வெளியாகணும். சோ அத பத்தி பேசிட்டேன். ஓகே, இறந்து போறவங்க you all contact him. ஓகே, இன்னொன்னு என்னன்னா பிஆர். சரியா? நான் பிஆர் பத்தி பேச போறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிசிஏல வந்து கேள்வி இருக்கா யாராச்சும்? bro, after swab test in JB while waiting for the results, do we need to hotel quarantine for those who? Yes, you have to stay. நீங்க வந்து பிசிஏல வந்த உடனே உங்களை குவாரண்டைன் சென்டர் எடுத்துட்டு போயிட்டு ஸ்வாப் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஜோஹோ ஆலி இல்லாட்டினா இங்க உள்ள ஹோட்டல்ல ஒரு நாள் நீங்க தங்கணும். ஒரு நாள் தங்கிட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். என்ன இமெயில் வரும்னா இந்த மாதிரி உங்களோட நெகட்டிவா பாசிட்டிவான்னு சொல்லிட்டு வரும். சோ அதை எடுத்துட்டு நீங்க நேரா கேகேஎம் சென்டருக்கு போயிட்டு அங்க போயிட்டு நீங்க வந்து உங்க நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு then they will cut your 14 days quarantine. அந்த பிசிஏ ஓட ஃபார்ம் எல்லாம் அப்பதான். சோ அங்க தான் வந்து அந்த குவாரண்டைனோட 14 டேஸோட வந்து ரிவோக் பண்ணிட்டு அதுக்குள்ள டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் இருக்கும், அதை முடிச்சிட்டு and you are free to go. ஓகே, ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 14 நாள் குவாரண்டைன் கண்டிப்பா இங்க இருக்கு. சோ ஏன் ரிசைன் பண்ணிட்டு வரீங்க? இதுதான் என் கேள்வி. போய் சொல்லுங்க நான் லீவுக்கு போறேன்னு சொல்லுங்க. இல்ல நீ லீவுக்கு போறதுக்கு பதிலா ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொன்னா MOMல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இவன் மிரட்டுறான் என்ன லீவுக்கு விட மாட்டானே. சரிங்களா? கிளியரா இருக்கா? ஓகே, இப்ப கடைசியா வந்து ஐம் கமிங் டு பிஆர். ஓகே, பிஆர் ஓட ஸ்டேட்டஸ் வந்து நல்லா கேட்டுக்குங்க. டு ஆல் தோஸ் பிஆர், நீங்க 18 மார்ச் 18 மார்ச் ஆஃப்டர் 18 மார்ச் நீங்க மலேசியால இருந்து சிங்கப்பூருக்கு பூந்திருந்தீங்கன்னா you can't come back to Malaysia until MCO is lift off. கேட்டுச்சா? they are very strict. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். ஓகே, 18 மார்ச் அப்புறம் after 18 March any PR who left Malaysia and went into Singapore, you can't come back into Malaysia. Okay, you can't come back into Malaysia until MCO is lift off.
இந்த இப்ப MCO காலம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க எல்லாத்தையும். இது ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி முடியிற வரைக்கும் அண்டர் அந்த MCOவே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி எப்ப லிஃப்ட் ஆஃப் பண்றாங்களோ அப்பதான் 18 மார்ச்க்கு அப்புறம் இந்த PR-னால மலேசியா உள்ளே வர முடியும். Until then you can't come into our country. Okay? First 18க்கு முன்னாடி before 18 March யார் யார் வந்து நீங்க வந்து போயிருந்தீங்களோ you can come to Malaysia but you will be quarantined for 14 days. சரிங்களா? If you are working, you come under PCA. PR who is working there, you have a job, you can come under PCA. PR who has got no job, maybe நீங்க ஏன் PR-ஆ இருக்கீங்கன்னா அங்க சிங்கப்பூரியனை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வேலை இருக்காது, நீங்க வைஃப். இப்போ நீங்க இங்க வந்து உங்க பிள்ளைங்க இங்க இருக்கலாம் மலேசியால, இல்லாட்டி உங்க அம்மா அப்பா இங்க இருக்கலாம், நீங்க பார்க்கணும்னு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா வரலாம். I mean before 18 நீங்க சிங்கப்பூருக்கு பூந்திருந்தீங்கன்னா நீங்க வரலாம். but you will be quarantined for 14 days. சரிங்களா? you will be quarantined for 14 days. PCA applies only for those who are employed in Singapore. If you resign or retrench, yes. If you resign, no way. Don't resign yourself. If your company is forcing you all to resign because you want to go back, go and complain. Singapore government will take action against those company. எல்லாம் கிளியரா இருக்கீங்களா? Retrench ஒன்னும் செய்ய முடியாது. If you are retrenched, you have to get quarantine here. But never mind. இந்த இஷ்யூவை வந்து we will bring up. Okay, we will bring up. இந்த இஷ்யூவை வந்து நான் ஏற்கனவே அன்னைக்கு வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா Facebookல வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். I think last week என்னமோ last week Monday நினைக்கிறேன். We met the Human Resource Minister டாக்டர் சரவணன் கிட்ட உட்கார்ந்து பேசும்போது இதை நான் சொல்லிட்டேன். சரியா? நான் சொல்லிட்டேன், வேலை இல்லாதவங்க கிட்ட காசு கேட்கறாங்க நம்ம கவர்மெண்ட், அதை பத்தி பாருங்கன்னு. ஓ ஆமாவான்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதிக்கிட்டாரு, அவரோட போனை எடுத்து டைப் பண்ணாரு. நான் தைரியமா சொல்றேன், அவர் போன் எடுத்து டைப் பண்ணாரு. என் கூட 5 சாட்சி இருந்தாங்க. YB பிரபாகரன், விஜயன் பிரதர், சுகாஷினி அண்ட் லுகீஸ்வரன். இவங்க சாட்சியை வச்சுட்டு நான் சொல்றேன், என் கூட அப்ப பேசினப்ப இருந்தாங்க. இதை வந்து நான் கேட்டேன், வேலை இல்லாதவங்க வரதா இருந்தா எப்படின்னு. அவர் உடனே எடுத்துட்டு நான் ஐ வில் இமீடியட்லி லுக் இன்டு தி இஷ்யூன்னு சொல்லிட்டு போன்ல சேவ் பண்ணாரு. தெரியல போன்ல சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் நான் வேணும்னா ஃபாலோ அப் பண்றேன். ஐ வில் ஆஸ்க் ஹிம். சரியா? PR cannot apply PCA. cannot. If you are working, you can apply. If you are not working, no way. சரிங்களா? I think I got it all right. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு போங்க. மலேசியாவுக்கு திருப்பி வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாங்க. கடைசியா ஒரே ஒரு வாட்டி நான் வந்து திருப்பி சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. I'm telling you all again. ஓகே, நான் திருப்பி சொல்றேன். சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க திருப்பி if you are coming back, ஓகே, திருப்பி if you are coming back, சாரி பிரதர், அவர் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர், நான் அவர்கிட்ட தான் பேசி ஆகணும். ஸோ ஏன் நான் அவர்கிட்ட போய் பேசுனேன்னு நீங்க கேட்க கூடாது. அவர் மந்திரியா இருக்காரு. நாட் பிகாஸ் இஸ் MIC பொலிட்டிக்கல் மேன். ஐ வென்ட் அண்ட் saw him because he's a human resource minister. ஸோ சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, you guys don't need approval from Malaysia for PCA to come back. சிங்கப்பூர் கொடுக்கிற அப்ரூவல் எடுத்துட்டு ஓடி வந்துருங்க இங்க. சரியா? மலேசியாவோட அப்ரூவல் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே? Why quarantine 14 days for PR 14 days? Better, right? That you have to ask the government. Where? That you all go to the embassy. Go to the embassy. Malaysian embassy la போய் கேளுங்க. அதான் நான் சொன்னேன்ல. Go to the embassy. யார் வந்து சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், மலேசியா ஆளுங்க வந்து எம்பசி முன்னுக்கு போய் நிக்க முடியாது, இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நிக்க வச்சு மண்டையில 2 கொட்டு கொட்டுங்க. சரியா? மலேசியா எம்பசி
is there to help you all. If you have a problem, you all can go to Malaysian embassy, no problem. Follow SOP, அவ்வளவுதான். Wait, there's a guy. Okay, bro, again one more time. If PCA go for temporary leave, how long quarantine? If PCA, I'm telling you all again, PCA கீழ நீங்க மலேசியாக்கு வந்தீங்கன்னா, if you are staying in Johor Bahru, swab test எடுத்துட்டு நீங்க வீட்டிலேயே போய் குவாரண்டைன் பண்ணிக்கங்க. உங்க சொந்த வீட்டிலேயே போய் குவாரண்டைன் பண்ணிக்கங்க. நீங்க ஜோஹர் பாருக்கு வெளியே இருந்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் எடுத்துட்டு ஒரு நாள் நீங்க குவாரண்டைன் பண்ணணும் உங்க சொந்த செலவுலயே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உங்க டேக்க பிச்சிட்டு டாக்குமெண்டேஷன் ஃபில் அப் பண்ணிட்டு நீங்க உங்க ஊரை பார்த்துட்டு போலாம். டேக்கையும் எடுத்துருவாங்க. யூ ஆர் ஃப்ரீ டு கோ. பட் கவர்மெண்ட் இஸ் டெல்லிங் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் போய் குவாரண்டைன் பண்ணுங்க. பட் எனக்கு தெரியல, டேக்கை கழட்டிட்டா அவங்க வீட்டில் எங்க இருக்க போறாங்க? டேக் உள்ளவங்களே வெளியே தான் சுத்துறாங்க. பட் HR asking approval how? No need approval. Okay, நான் ஒண்ணே சொல்றேன். If your Singapore HR is telling மலேசியால இருந்து approval வரலன்னு சொன்னாங்கன்னா, that means your Singapore HR is lying to you all. If your HR is saying மலேசியா இன்னும் approval கொடுக்கலன்னு சொன்னாங்கன்னா, your HR is lying. Either she is lying, either they are lying, or they don't know the process. சரிங்களா? The process is you don't need approval from the Malaysian government to come back to Malaysia under PCA. விளங்குனிச்சா? Unless if you are a Singaporean who is staying in Malaysia and if you want to go to your country, if you are a Singaporean and you are working in Malaysia, you want to go to Singapore, then you apply PCA in Malaysia. விளங்குதா? So அதுல நீங்க இல்ல, நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கீங்க. So you just apply PCA in your country and come. விளங்குதா? PR even if working in Singapore still can't apply PCA. Can brother, can. Tell your because if you are working there you have annual leave. You can take your annual leave and come. As long as you are working. Oh, no means go and see Malaysian embassy. If my wife come for delivery without PCA, why is she been quarantined? If you come without PCA, உங்க நெத்தில அடிச்சு சொல்றேன். சரியா? இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி விளக்குறதுன்னு தெரியல. PCA மூலியமா நீங்க வரலனா கண்டிப்பா 14 நாள் குவாரண்டைன் இருக்கு. உங்க வைஃப் மாசமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெஞ்சு வலி இருந்தாலும் சரி, 3 பிளாக் சிங்கப்பூர்ல இருக்கும்போது நெஞ்சு வலி வந்துருச்சு. ரெண்டாவது அட்டாக் வந்து இங்க வந்து குவாரண்டைன் 14 நாள் வச்சாங்க. We have macam case kita dah. Need to apply my travel attach LOU reply and go back. Okay, so is it clear? எல்லாத்துக்கும் clear-ஆ விளங்கிருச்சா? எல்லாத்துக்கும் clear-ஆ விளங்கிருச்சுனா I'm going to end this live video. For OKU free ka boss. அப்படிதான் சொன்னாங்க OKUக்கு ஃப்ரீன்னு. ஆனா நம்ம கவர்மெண்ட் தெரியாதா? நேரத்துக்கு மாத்துவாங்க. பட் கேட்டகரியில வந்து OKU ஃப்ரீ, orang yang keluar dari penjara Singapore free. OKU free, penjaraல இருந்து வெளிய வரவங்க ஃப்ரீ. ஓகே? my number, ஐயோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னால முடியல. I can't really take it. இதுக்கு மேல வந்து விளக்கம் வந்து எனக்கு தெரியல. நீங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்துக்கங்க. இன்னொன்னு, PCA-ல வெளிய ஆவறதுக்கு முன்னாடி My Sejahtera ஆப் வந்து போன்ல சிங்கப்பூர்லயே டவுன்லோட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே? சிங்கப்பூர்லயே My Sejahtera ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துருங்க ப்ளீஸ். I think everyone understood very clear. This is a very big success for us. So I hope this one okay.
1000 பேருக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல வந்து ஐ நீட் அ ஹெல்ப். உங்களுக்குலாம் நான் இவ்வளோ 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 விஷயம் நான் செய்யறேன்ல, எனக்கு நீங்க எல்லாம் ஒன்னே ஒன்று செய்வீங்களா? செய்ய முடியுமா? எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. தைலன் ஸ்ரீபாலனுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, செய்வீங்களா? கேன் யூ ஆல் டூ? உதவின்னு கேட்கும் போது தயவு செஞ்சு வியூஸ் குறைஞ்சிடாம பாத்துக்குங்க. முடியுமா? எனக்கு எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, செய்வீங்களா? யாருமே மெசேஜ் கூட போட மாட்டீங்க. I scared people who come out from jail. Why scared people? Okay. I need a help. Can you all help me? யாராச்சும் பதில் சொல்லுங்க. எனக்கு ஒரு உதவி வேணும். Tell sir what? இப்போதான் மொத கேள்வி வந்திருக்கு. ஓகே, என்னன்னா என்னோட சொந்த காசை போட்டு, நல்லா கேட்டுக்குங்க, என்னோட சொந்த காசை போட்டு I have taken an office for our new NGO in தம்போயா எங்க எடுத்திருக்கோம்? யாராச்சும் சொல்லுங்க, என்னோட டீம் சொல்லுங்க ப்ளீஸ். தம்போய் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஜோபர் அவ்வளவு தெரியாது. ஐ திங்க் அக்னிஸ் ரெஸ்டாரண்டா? ஓகே, அக்னிஸ் ரெஸ்டாரண்டா, அக்னிஸ் ரெஸ்டாரண்டா என்னமோ. We have taken an office so that we can keep people there to help you all more. உங்களுக்கு இன்னும் உதவி செய்யறதுக்கு வந்து we are working. எனக்கு என்ன வேணும்னா, I need you all to help me to buy if தம்போய் கரெக்ட். I want sponsors who can sponsor me மேச நாக்காளி, மேபி நல்ல மனசா இருந்தீங்கன்னா ஐ மீன் கம்ப்யூட்டர், சரிங்களா? இந்த எக்னஸ் ரெஸ்டாரண்ட், ஆமா, இந்த ஆபீஸ் வந்து பெர்மாஸ் உடைய ஆபீஸ். ஓகேயா? அந்த ஆபீஸ் எடுக்கிறதுக்கு என் சொந்த உழைப்புல உள்ள காசை வந்து நான் போட்டு நான் எடுத்துட்டேன், சரிங்களா? என்னால முடிஞ்சது. பட் இருந்தாலும் அந்த ஆபீஸ் உள்ளுக்கு வந்து நாற்காலி மேசை கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ யாராச்சும் இஃப் யூ ஆல் கேன் ஸ்பான்சர் ஃபார் அஸ், இந்த பெர்மாஸ் வந்து முழுக்க உங்களுக்கு தான் வேலை செய்ய போறாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து மெம்பர்ஸ் செய்யணும். அப்புறம் நம்ம லாயர்ஸ் வந்து அங்க வந்து லீகலோட விஷயம் செய்ய போறாங்க. பிளஸ் அடுத்த வாரம் வந்து we are going to start with the bank. அந்த மொரட்டோரியம்ல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மொரட்டோரியம், இந்த காடி காசு, வீட்டு சேவா காசு கட்ட முடியாதவங்க, இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆபீஸ் தேவைப்படுது. ஸோ அக்னிஸ் பின்னாடியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஆபீஸ் ரெண்டல் எடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ அந்த ஆபீஸ்க்கு வந்து we need some things, ஆபீஸ் ஜாமா பேசிக்கலி. ஸோ யாருனால வந்து வாலண்டியரா வந்து உங்களால உதவி செஞ்சு முடிஞ்சுன்னா அந்த ஆபீஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லா செட்டப் பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். நீங்க யாரை கான்டாக்ட் பண்ண முடியும்னா, யூ கேன் கான்டாக்ட் அவர் பண்டஹரி. நம்மளோட பண்டஹரியை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பண்டஹரியோடைய ஃபோன் நம்பர் யாராச்சும் போடுறீங்களா? ஆனா ப்ளீஸ் பண்டஹரிக்கு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கேன் சம்ஒன் புட் ராகேஷ் phone number? Rakesh Aya, what's your number, Aya? Permas has got no bank account number yet because it is still under process. Permas oda account number வந்து இன்னும் 2 வாரம் ஆயிரும் கிடைக்கிறதுக்கு. It will take us another 2 weeks for us to get our current account up. So Permas கீழ வந்து we don't have a current account yet. ஏன்னா Permas ரெஜிஸ்ட்ரேஷனே இந்த வாரம் தான் அப்ரூவ் ஆகுது, நம்மளோட NGO உடைய ரெஜிஸ்ட்ரேஷன். so please guys, ராகேஷ் நம்பர், ஓகே, ராகேஷ் உடைய நம்பர் வந்து 01866527444. so அவர் தான் நம்மளுடைய பண்டஹரி, மிஸ்டர் ராகேஷ். so காசு வந்து இட்ஸ் ஆல் அண்டர் ஹிஸ், அவரோட பொறுப்பு கீழே போட்டிருக்காரு. அது வந்து என் கீழே கிடையாது. ஸோ we have 3 accountants, ex-Singapore workers who are with us, who is willing to take care of the accounts as well. இதை வந்து ரொம்ப ஜெனுவினா நடத்த போறோம். we want to be very very transparent,
ஜெனுவினா இருக்கும், வெரி வெரி டிரான்ஸ்பெரண்டா இருக்கும். இந்த ஆபீஸ்ல வந்து சிங்கப்பூர் ஒர்க்கர்ஸ் எனி டைம் நீங்க வரலாம் இந்த ஆபீஸ்க்கு. நம்ம இருக்கும் போது, அதாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம அங்க இருப்போம். எனி டைம் நீங்க அந்த ஆபீஸ்க்கு வரலாம். இப்ப இல்ல, இப்பதான் ஆபீஸ் எடுத்திருக்கோம், செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் நினைக்கிறேன் இன்னொரு 1 வீக்ல வந்து you all can start to come. சரியா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டே வந்து பெக்கேசோவை கூப்பிட்டுருக்கோம். ஸோ பெக்கேசோ வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களெல்லாம் கூப்பிடுவோம். பெக்கேசோ மூலியமா சிங்கப்பூர்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சேவா காசு கட்ட முடியாதவங்க, பேங்க் ப்ராப்ளம், இவங்க எல்லாமே வந்து அந்த ஆபீஸ்க்கு தாராளமா நீங்க வரலாம். சரியா? அந்த ஆபீஸ்க்கு தாராளமா நீங்க வரலாம். இன்னொரு 2 நாள்ல வந்து I will give you all the graph. என்னோட VP Vice President is in charge of the administration of this NGO. He is going to do the graph. என்ன கிராஃப்னா, சிங்கப்பூர்ல வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து முக்காவாசி பேர் உங்க வீட்டோட லோன் எந்த பேங்க்ல போட்டிருக்கீங்க, ஆக கூட எந்த பேங்க்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரியும். சரியா? ஆக கூட நீங்க எல்லாம் எடுத்த பேங்க் வீட்டு லோனுக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஆக கூட நீங்க வந்து காடி எந்த பேங்க்ல ஆக கூட போட்டிருக்கீங்க நம்மளுக்கு தெரியும். சோ இது என்னத்துக்குன்னா வசதியா இருக்கும். நம்ம வந்து அந்த பேங்க் கிட்ட வந்து நெகோஷியேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப வசதியா போயிடுச்சு. சோ நிறைய பேர் வந்து இந்த குறிப்பிட்ட பேங்க் கிட்ட தான் போயிட்டு வீட்டு லோன் எடுத்திருக்கீங்க. சோ அதோ நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. சோ இட்ஸ் a very good data for us to help you all. நிறைய முட்டாளுங்க வந்து வெளியே சொன்னானுங்க, இந்த டாட்டா எடுத்து நான் வெளிநாட்டுக்கு விற்கிறேன்னா, விளக்கணை எங்களுக்கு வந்து விளங்கல what we are doing. So office address I will give you all. இன்னைக்கும் கொடுக்கலாம். Anyone have the office address? Office address இருக்கா யார்கிட்டயாச்சும்? ப்ளீஸ் என்னோட டீம் ஆபீஸ் அட்ரஸ் போடுங்க. ஆனா தயவு செஞ்சு இப்போ ஆபீஸ்க்கு வந்துடாதீங்க, அடுத்த வாரம் வாங்க. நாங்க செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆபீஸ் அட்ரஸ் போடலாம், பிரச்சனை இல்லை, போடலாம். So later I will let you all know. சரியா? நீங்க எதுவா இருந்தாலும் you all please contact என்னோட பண்டஹாரியை கான்டாக்ட் பண்ணுங்க. I am not involved of the money. எனக்கு வந்து மேசை வேணும், நாற்காலி வேணும், இதெல்லாம் வேணும். சோ இதெல்லாம் கேட்கறது வந்து ஒரு பிரசிடென்டா வந்து அது என்னோட வேலை. சரிங்களா? சோ அதை அரேஞ்ச் பண்றது. சோ ப்ளீஸ் நீங்க காசா கொடுக்க தேவையில்ல, ஜாமாவா கொடுத்தாலே ஒரு பெரிய நல்லதா இருக்கும் நம்மளுக்கு. we need lot of chairs. ஏன்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சிராமா கொடுக்கற மாதிரி ஒரு இடம் இருக்கும். சோ ப்ளீஸ் உங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யற நம்மளுக்கு வந்து நம்ம நல்லா உட்கார்ந்து உங்களுக்கு இன்னும் நிறைய உதவி செய்யறதுக்கு வந்து நீங்க கூட இருக்கணும். We can do more. I believe the team which I have created to help the Singapore workers, we can do more than what you all are expecting. சரியா? We have lot of plans, future plans. So please everyone, you all have to support. GE, are you in parliament? No brother, I don't want to go into politics yet. Okay, anything else? ஆபீஸ் அட்ரஸ் போடுங்க ப்ரோ. ஆபீஸ் அட்ரஸ் போட்டா வந்து அடிக்க மாட்டீங்களா? ஏன்னா எனக்கு எதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரி போடுங்க. நானே ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் எனிவே இட்ஸ் ஓகே. ஆபீஸ்ல கேமரா சிசிடிவிலாம் இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். யாராச்சும் சிசிடிவி இன்னும் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சுன்னா ஸ்பான்சர் பண்ணுங்க. சரியா? இந்த ஆபீஸ் வந்து உங்களுடைய ஆபீஸ். You can come there anytime. You can come there anytime. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க அந்த ஆபீஸ்க்கு வரலாம். We have இப்பொழுதுக்கு வந்து பெர்மாஸ்க்கு வந்து சிங்கப்பூர் எம்பசி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. We are having நிறைய இடத்துல வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் அப் பண்ணி வச்சிருக்கோம். So please நன்றி, வணக்கம். Thanks for your support. See you all. அடுத்தது வந்து if there's any update I will update. Thank you.